வெல்கம் டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th சமச்சீர் மேக்ஸ் அதில் உள்ள சாப்டர் 9ல் எக்ஸாம்பிள் 9.35ல் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, டஸ் த லிமிட் எக்ஸிஸ்ட் அஸ் எக்ஸ் டென்ஸ் டு 0 அப்படின்னு கேட்டிருக்காங்க. லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுமா இல்லையா அப்படின்றத நம்ம சொன்னால் போதும். அண்ட் தென் அதுக்கான ரீசனும் கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மாடுலஸ் அப்படின்னா, மாடுலஸுங்கும்போது கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும்போது பாசிட்டிவாக இருக்கும், அண்ட் லெஸ் தேன் 0வாக இருக்கும்போது நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிவனை எஃப்னு எடுத்துக்கலாம். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் பை எக்ஸ். இது நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதை நம்ம 2 கேசஸாக பிரிக்கலாம். அதாவது எக்ஸ் 0க்கும் -1க்கும் நடுவில் இருக்கும்போது, அதாவது சைன் இது சைன் பவுண்டட் இல்லையா? ஸோ கண்டிப்பாக -1க்கும் 1க்கும் நடுவில் மட்டும்தான் இருக்கும் வேல்யூஸ். ஸோ இங்கே எக்ஸ் மைனஸ் நெகட்டிவ் சைடு, அதாவது -1 வரைக்கும் இருக்கும்போது நமக்கு என்னவாக இருக்கும்? சைன் ஆஃப் -x பை எக்ஸு. ஓகேவா? அதே மாதிரி எக்ஸ் 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கும்போது எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும், சைன் எக்ஸ் பை எக்ஸு. ஸோ இவ்வளோ தான் கிவன் ஃபங்க்ஷனை இப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினாலே போதும். மாட் எக்ஸை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். நெகட்டிவாக இருக்கும்போது மைனஸ் அண்ட் பாசிட்டிவாக இருக்கும்போது ப்ளஸ்ஸாக எழுதியிருக்கோம். இப்போ லிமிட் எக்ஸிஸ்டாக இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். எங்கன்னா 0க்கு. இப்போ 0க்கு லெஃப்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ், அதாவது 0க்கு லெஃப்ட் சைடு போகிற ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும்? எஃப் நமக்கு என்னது? 0க்கு லெஃப்ட் சைடுனா இந்த இது தான். ஸோ நம்ம நம்பர் லைனில் பார்க்கும்போது 0 1 -1. ஸோ இதான் லெஃப்ட் சைடு. ஸோ 0 மைனஸ் அப்படின்னா இந்த சைடு போகிறதுக்கான ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க? சைன் ஆஃப் -x பை எக்ஸு. ஸோ இதுக்கு நீங்கள் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சைன் 0 0வாக இருக்கும் பை 0. ஸோ இது 0 ஃபார்மில் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? எல்ஹாபிட்டல் ரூலில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ சைன் ஆஃப் -x ஆக்சுவலி இதை எப்படி எழுதிக்கலாம்னா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் சைன் ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் காஸ் எக்ஸ் பை 1. இப்போ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா -1, அதாவது காஸ் 0ஓட வேல்யூ 1, முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கிறனால -1. நெக்ஸ்ட் இப்போது 0க்கு ரைட் சைடு, அதாவது 0 ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபங்க்ஷன் சைன் எக்ஸ் பை எக்ஸு. ஸோ சைன் எக்ஸ் பை எக்ஸ். ஸோ அகெயின் இது 0/0 ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ எல்ஹாபிட்டல் ரூலில் நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அதாவது நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட், டினாமினேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட். நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் எக்ஸ், டினாமினேட்டரை பண்ணிங்கன்னா 1. ஸோ காஸ் 0ஓட வேல்யூ 1. ஸோ 1. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், தட் இஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸுங்கிறது -1 விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 1. அதாவது என்னென்னா ரைட் ஹேண்ட் லிமிட்டும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் சேமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு -1ம் ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு +1ம் வந்திருக்கிறனால ரெண்டும் நாட் ஈக்குவல் டு, தேர்ஃபோர் இந்த கிவன் ஃபங்க்ஷனுக்கு லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். அதுதான் சிம்பிள் தான். நம்ம மாட் எக்ஸை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்ற ஐடியா மட்டும் இருந்ததுன்னா போதும். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு தென் ஃபைண்ட் த லிமிட். இப்போ சப்போஸ் இங்கே +1 அப்படி இருந்ததுன்னா ரெண்டும் ஈக்குவலாக இருந்திருக்கும். தென் லிமிட் எக்ஸிஸ்ட் அப்படின்றத நம்ம கன்க்ளூட் பண்ணலாம்.
ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் வேணுமோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.